வைகுண்டம் போனேன் உன் அண்ணனை கண்டேன். அண்ணனை கண்டேன். அன்னிமார்களை கண்டேன். கண்டேன். சுவாமி ரொம்ப நலமா இருக்காங்களா? என் அண்ணன் நலமா? நலந்தான். அந்நியர்கள் நலந்தானா? நலமாக இருக்கிறார்கள் அம்மா. நலமா இருக்காங்க. அம்மா என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் எப்படி எங்க அண்ணனை பார்க்க போனீங்க? பார்வதி சுவாமி நான் படியலக்க போனேன்னா சரி ஒரு விஷயமா தலவு சரி அப்படியே இங்க வந்துட்டு போக வேண்டாம். சரி கைலாகம் வந்துட்டு போக வேண்டாம்னா அப்படியே போய் உங்க அண்ணனை போய் பார்த்துட்டு கண்டு பேசிட்டு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வந்தேன். அப்படியாவா சுவாமி? சரி சந்தோஷம். போயிட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம்தான். ஆமா அண்ணன் நலமாக இருக்கிறார்கள் அல்லவா? இருக்காங்க. அம்மா நான் எதுக்கு போனேன் தெரியுமா பார்வதி? எதுக்கு? உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல சொல்லி இருக்கிறார் உன் அண்ணன். என்ன எங்க அண்ணன் வந்து என்ன செய்தியை சொல்லி இருக்காரு? பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்தை ஆண்டு வருகிறார் அல்லவா? நாகலோக பட்டணத்தை ஆண்டு வராங்க. இருவேருக்கும் பிள்ளை இல்லாமல் நம்மை வேண்டி தவம் இருக்கிறார் அல்லவா? ஆமா. குழந்தை வரம் கொடுப்பதற்காக யோசித்து பார்த்தேன். யோசனை அடபடல. ஆமா. உன் அண்ணன் போய் யோசனையை கேட்டேன். கேட்டதான் அவர் படக்குன்னு உங்க அண்ணன் ஒரு யோசனை சொல்லிட்டாரு. என்ன அண்ணா சொன்னார்களா? அண்ணன் சொன்னாரு. என்ன சொன்னார்கள்? உங்க அண்ணன் என்ன சொன்னாருனாக்கி சுவாமி அந்த நாகராஜ நாகக்கண்ணின் திருவயத்தில் நீதான் போய் பிள்ளையா பிறக்கணுமா? சுவாமி என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? நான் போய் நாகக்கண்ணியின் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கணுமா? போய் கொஞ்ச நாளைக்கு நாகக்கண்ணின் திருவயத்தில் பிள்ளையாக கொஞ்ச நாளைக்கு போய் பிறக்கணும். சுவாமி நான் போய் நாகக்கண்ணியின் வயிற்றில் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னா நான் உங்களை விட்டு ஒரு நொடி கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேன். உங்களை ஒட்டி தான் இருப்பேன் தவிர நான் ஒரு நொடி போக மாட்டேன். பிரிந்தும் இருக்க முடியாது. அப்படி நடக்கவும் நடக்காது. என்னால முடியாது. இல்ல பார்வதி. இல்லை அம்மா நான் சொல்லவில்லை. உங்க அண்ணன் சொன்ன கட்டளை. அண்ணன் இட்ட கட்டளை. ஆமா அண்ணனா? அண்ணன் சொன்னார் என்ற உடனே அம்மா பார்வதியால் அப்ப நான் போய் பிறக்கேன். அண்ணன் சொன்னான்னா சரின்னு கேட்கணும். ஆமா அண்ணன் அரிபட்டியெல்லாம் கீராட்டு தந்தவர் இல்ல? சரிதான். அதனால சரி. சரி பகவானே நீ நாகக்கண்ணியின் திருவயற்றில் எப்படி பிறக்க வேணும் தெரியுமா? எப்படி? நாகக்கண்ணி திருவயற்றில் அட்டகாளி எட்டோ வேறாய் அவதாரம் செய்ய வேணும். அப்படி முட்டையில பிறக்க வேணும். முப்பிடாதி அம்மையே அம்மை முத்துமாரியாக மகாளி திரிசோலே மகவாயி முத்தாரம்மாள் கருவாரி சம்மாளி அப்படி அட்டகாளி எடோ வேற அட்டகாளி எடோ வேற நீ அவகரிக்கே வேணும் அம்மா. மாகாளி திரிசூலி மகமாயி மூன்று முகம் கொண்ட முப்படாதி அம்மனாகவும் முத்தாரம்மனாகவும் உச்சினி மாகாளியாகவும் காளியம்மா என் தாயாகிய மாரியம்மனாகவும் அட்டகாளி 8 பேராக நீ அவதாரம் செய்ய வேண்டும். சுவாமி நான் போய் நாகக்கண்ணியின் வயற்றில் அட்டகாளி 8 பேராக அவதாரம் செய்யணும் அப்படின்னா அம்மா நீ அதிசய பிறவி முட்டையிலே அவதாரம் செய்ய வேண்டும். மாகாளியாக பிறந்து உனக்கு நிறைய வேலைகள் இருக்கம்மா. ஆண்டவன் பகவான் சொன்ன உடனே என்னால முடியாதுன்னு சொன்ன அம்மா எவ்வளவோ இல்ல இது நான் சொல்லல உன் அண்ணன் கண்ணன் சொன்னார்ன உடனே சரி என்று அம்மா சம்மதிக்கிறாள். அந்த நாகக்கண்ணியின் திருவயத்தில் அட்டைக்காளி 8 பேராக அவதாரம் செய்கிறேன் என்று பார்வதியால் சம்மதித்தாள். அம்மா சம்மதித்த உடனே பகவான் நாகராஜனுக்கு குழந்தை வரம் கொடுக்க வருகிறார். எப்படி வருகிறார்? காலையில் வாகனத்தில் கரைக்கண்டரும் பயணமான பொண்ணு வெள்ளி கையில விட்டு பூலோகம் ஏகி வர பொண்ணு வழி கையில விட்டு பூலோ
சுவாமி நாகராஜா எதற்காக நீ பேர் விட தவத்தை செய்கின்றாய்? தவம் இருக்கும் காரணத்தை சொல்லு. ஆண்டவனாகி சிவனார் கேட்கும் போது மூடின கண்ணை திறக்கவில்லை, கும்பிட்ட கையை எடுக்கல. அரகரா சிவசிவா என்ற வார்த்தையை விடாமல் நாகராஜன் கேட்கிறார். பகவானே, என்ன நாகலோக பட்டணத்திலே நாடாள பிள்ளை இல்லை, நாடாள பிள்ளை இல்லை, குழந்தைக்காக ஒரு தவம் செய்கிறேன் சுவாமி. ஆமா சுவாமி, ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தை, உலகால ஒரு பிள்ளை பிறந்தாலும் போதும் 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 போதும், அப்படி தவம் இருக்கிறேன் என்று நாகராஜன் கண்ணீர் மல்லை கேட்கும் போது பார்த்தார் பகவான். பகவான் என்ன செய்கிறார்? ஏ அப்பா நாகராஜா, நாகராஜா கொடுத்தேன் உனக்கு குழந்தை வரம். குழந்தை வரம் உனக்கு உன்னுடைய ஜாதகத்திலே உன்னுடைய ராசியை பார்க்கும் போது குழந்தை எப்படி இருக்கு தெரியுமாப்பா? எப்படி இருக்கு எப்படி இருக்கு? கொடுத்தேனப்பா உனக்கு குழந்தை வரும், கொடுத்தேனப்பா உனக்கு குழந்தை வரும். பிறக்கிறது 8 பெண் குழந்தை, பிறக்கிறது 8 பெண் குழந்தை. ஆண் பிள்ளை வர மதுவா, வர மதுதா, வர மதுவா, வர மதுதா. ஆனழக உனக்கு இல்லையப்பா, வர மதுதா, வர மதுதா. உனக்கு இல்லையப்பா. நாகராஜா, கொடுத்தேன் குழந்தை வரம். குழந்தை வரும், பிறக்கிறது 8 பெண் குழந்தை. 8 பெண் குழந்தை. நீங்க அப்பா போதுமா? என்னப்பா 8 பொம்பளை பிள்ளைங்க? சிரிக்கிற ஐயா, நான் கேட்டது ஒரே ஒரு குழந்தை தான். கிடைச்சிருக்க 8 பொம்பளை பிள்ளை. 8 பிள்ளை நீங்க பொட்ட பிள்ளையா கொடுத்துட்டீங்க. ஆமா, பரவாயில்ல, அதனாலதான் ரொம்ப ஆனந்த சந்தோஷம். ஓ, 8 பொம்பளை பிள்ளைன ரொம்ப சந்தோஷம். நல்லா பொழைச்சிக்கிடுவேன். ஏன்னா அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க 5 பெண் குழந்தை பிறந்தா அரசனோ ஆண்டி அப்படின்னு. அரசனோ ஆண்டி தோண்டியலாத அந்த காலம். அந்த காலத்துல 5 பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அரசனாக இருந்தாலும் சரி 5 பொம்பளை பிள்ளைகளும் வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்கணுமே, ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கவலைப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல கவலைப்பட்டிருக்காங்க. ஆமா, அதான் 5 பொம்பளை பிறந்தாலும் அரசாலும் ஆண்டி அப்படிம்பாங்க. அப்போ இப்ப அப்படி கிடையாது. அந்த காலத்துல அப்படி, இப்ப எப்படியா? இப்ப எத்தனை பொட்ட பிள்ளை இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷங்கிறிய. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கெல்லாம் நீங்க 5 வேண்டாம், 8 பொட்ட பிள்ளை இருந்தா போதும். 8 கூட 2 10 பொட்ட பிள்ளை இருந்தா போறோம். சரி, இந்த ஊர் ஐயாபுரம் ஊர்ல நான் தான் பணக்காரன். நம்ம ஐயாபுரத்தை விலைக்கு வாங்குறாரோ பணக்காரராயிருவிய? இல்ல இல்ல, இந்த ஐயாபுரம் ஊர்ல நான் இருக்கோம்னு வச்சுக்காங்களேன். ஆமா, நம்ம ஊர்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10 பொட்ட பிள்ளைய பிறந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன். சரி, எனக்கு ஆனந்த சந்தோஷம். இந்த ஊர்ல நான் தான் லட்சாதிபதி. பணக்காரங்க யாமுன்னா பொம்பளை பிள்ளைகளை பிறந்து வளர்ற வரைக்கும் கஷ்டம். எப்படின்னு ஒரு பொட்ட பிள்ளைய என்ன செய்வேன், மில்லுக்கு கொண்டி விட்டுருவேன் வேலைக்கு. ஓ, மில்லு வேலைக்கு, நூல் மில்லுக்கு. சரி, ஒரு பொட்ட பிள்ளைய வந்து பல்குக்கு விட்டுருவேன். ஓ, பெட்ரோல் பல்க்ல? பெட்ரோல் பல்கு. சரி, ஒரு பிள்ளைய மெடிக்கல்ல விட்டுருவேன். அப்பா, ஆமா, சரி. அந்த என்னது மெடிக்கல்ல ஒரு பிள்ளைய விட்டுருவேன். ஆமா, ஒரு பிள்ளைய ஜவுளி கடைக்கு விட்டுருவேன். இப்படியே ஒவ்வொரு பிள்ளையா ஒவ்வொரு கம்பெனில விட்டுட்டோம்னு வச்சுக்காங்க. ஆமா, இன்னாறு பேருக்கு மாசம் இவ்வளவு, இன்னாறு பேருக்கு மாசம் இவ்வளவு, இன்னாறு பேருக்கு மாசம் இவ்வளவுன்னு நான் இழிவிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? பேனாட்டு அவ பேருக்கு இவ்வளவு ரூபா, இவ்வளவு ரூபா, இவ பேருக்கு இவ்வளவு ரூபா, சங்கரமாளுக்கு இவ்வளவு, 11 மணிக்கு 10ஆம் மணிக்கு இவ்வளவு, சரி இப்படின்னு நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஓ, சம்பள கணக்கா எழுதி வச்சிருவீங்க? எழுதிட்டு வச்சுக்கிட்டு நான் பாட்டுல துட்டை செலவழிக்க முடியாம இருப்போம் போது ஊர்ல விதைச்சிருவேன். ஓஹோ,
யாமனா எல்லாரும் 100க்கு 5 ரூபா 10 பைசா வட்டிக்கு வாங்குது எல்லாம். ஆமா நான் 100க்கு 1 ரூபா 2 ரூபாய்க்கு தான் வட்டி கொடுப்பேன். ஓ 1 பைசா வட்டி. அப்ப எல்லாரும் உங்ககிட்ட தான் வந்து வாங்குவாங்க. 2 பைசாக்கு வட்டிக்கு கொடுப்போம் போறே. சரி எல்லாரும் என் வீட்டுல வந்து தான் வாங்குவாங்க. சரி நான் நல்ல வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு போட்டு குட்டி ஓடிரும். ஆமையா அதாவது பிள்ளைகளுக்கு நல்ல சம்பாத்தியம் போறோம். அதான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துருவாங்க. இட்லிக்கும் சட்டினிக்கும் சண்டை வந்துச்சான். அங்கே ஒரு காப்பி வந்து உள்ள தடிச்சான். புள்ள கிழக்க பார்த்துலாம் சிரிக்கி. யாடியா செட்டுக்கார பார்த்தான் சிரிக்கா. அப்படி கொடுத்தேன் குழந்தை வரம் பிறக்கிறது 8 பெண் குழந்தை என்று சொன்ன உடனே சந்தோஷப்பட்டார் நாகராஜன். பகவானே குழந்தை வரம் கொடுத்ததற்கு உனக்கு நன்றி சிவனே ஐயா. நன்றி அலங்காருக்கு தொந்தி சரதாம் அப்படி நன்றி சொல்லி புறப்படுகின்றார் நாகராஜன். குழந்தை வரம் கொடுத்து விட்டு வருகின்றார் சிவனார். கைலாய வருகிறார். கரை கண்ட சிவனார் வந்து அம்மை உமா பார்வதியை அழைத்து ஏ பெண்ணே வெண்ணே பார்வதியே பேரழகு சொல்ல கேளா கண்ணி திருவையாற்றே ஆராயுணன் தங்கையாக அட்டைகாரி 8 பேரா அவதரிக்க வேணும் அம்மா கண்ணி திருவையாற்றே ஆராயுணன் தங்கையாக ஆகாளி முப்பிடாகி பங்கையாக பிறக்க வேணும் ஆண்டவனும் சொல்லும் போதே ஆண்டவரும் சொல்லும் போதே அம்மையான பார்வதியா ஆண்டவனும் சொல்லும் போதே ஆண்டவனும் சொல்லும் போதே அம்மையான பார்வதியா. சரி என்று அம்பாள் சம்மதிக்கின்றாள். சக்தியே சொருபமாகி சாந்த வடிவாகி நாகக்கண்ணியின் திருவயிற்றிலே அம்பாள் முட்டைகளை அவதாரம் செய்ய வேண்டும் என்று அப்படி அம்பாள் சம்மதம் செய்கிறாள். நாகராஜனோ குழந்தை வரம் வாங்கி கொண்டு வருகின்றார். நாகக்கண்ணி வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார். கணவன் பிள்ளை வரம் வாங்க போனாரா இல்ல பிள்ளை தான் வாங்கிட்டு வராரா வெறுங்கையத்தான் வீசிட்டு வராரான்னு நினைக்கா வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாள். பார்த்து கொண்டிருக்கின்றாள். வருகின்றார் நாகராஜன். நாகராஜன் வந்தவுடனே நாகக்கண்ணி கேட்கிறாள் ஏ என் கணவா மன்னவரே பிள்ளை வரம் வாங்க போனே குழந்தை வரம் வாங்கி கொண்டு குமாரும் வந்திரடா ஆண்டவனை கண்டீர்களா என்றும் வந்த நாகக்கண்ணி என்றும் வந்த நாகக்கண்ணி ஏக்கமுடன் கேட்கிறாளே மன்னா ஆண்டவன் நமக்கு குழந்தை வரம் கொடுத்தாரா? கொடுத்தார். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். அப்படி என்று நாகராஜனை அன்போடு உபசரித்து கேட்கிறாள் நாகக்கண்ணி. நாகராஜனோ சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? பெண்ணே நாகக்கண்ணி நாகக்கண்ணி பிள்ளையோட கவலையாவே பெருங்கவலை தீர்ந்து மைந்தனுடைய கவலை மனக்கவலை தீர்ந்தோ அம்மா
நாகக்கண்ணி பிள்ளையுடைய கவலை பெருங்கவலை தீர்ந்தது. மைந்தனுடைய கவலை மனக்கவலை தீர்ந்தது. ஆண்டவன் அருளால் நமக்கு குழந்தை கிடைக்கும். கிடைக்கும் நிச்சயமா. கணவனும் மனைவியுமாக கனிவோடு இருக்கும் போது இருந்து வருகின்ற போது மன்னமரும் தேவியுமாய் தேவியுமா தேவியுமா மகிழ்ந்திரு கோலாளையிலே நாளையிலே நாளையிலே மன்னவரும் தேவியுமா 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 மகிழ்ந்திரு கோலாளையிலே நாளையிலே நாளையிலே கணவனும் மனைவியுமாய் கனிவுடனே இருக்கும் போது மனைவியுமா கனிவுடனே இருக்கும் போது கணவன் மனைவி இருவேரும் கணவனும் மனைவியுமாக கனிவோடு இருக்கிற போது இருந்து வருகின்ற போது பார்த்தாள் அம்மையுமா பார்வதி நாகக்கண்ணியின் திருவயற்றில் சன்மம் எடுக்கிறாள். எப்படி அன்று முதல் குடி மறந்தாள் இளையாளாக கண்ணி பெண்குடியாள் இட்டாள் 8 முட்டை 8 8 சிறப்பாக அடைகாத்து 41 நாள் ஒரு மண்டலம் நலமுடனே அடைகாத்து நலமுடனே தவமிருந்து 41வது நாளையில் நல்ல செவ்வாய்க்கிழமையில் அன்று மிருகசீராள நட்சத்திரம் மிதுரை லக்கணத்தில் யார் யாரெல்லாம் வந்த அவதாரம் செய்ய போகிறார்? முதலாவது முட்டையிலே அன்னை முப்பீடாதியே தான் பிறந்தார். முட்டையிலே ஈஸ்வரியாதான் பிறந்தாள். மூன்றாவது முட்டையிலே மாரியம்மா தான் பிறந்தாள். நாலாவது முட்டையிலே நாகக்கண்ணி தான் பிறந்தாள். ஐந்தாவது முட்டையிலே ஆயிரத்தாள் தான் பிறந்தாள். ஆறாவது முட்டையிலே திரிசூலி தான் பிறந்தாள். ஏழாவது முட்டையிலே சந்தனமாரி தான் பிறந்தாள். எட்டாவது முட்டையிலே தங்க அம்மா தான் பிறந்தாள். மஞ்சேர மார்பழகி மருகோடு கையழகி அம்மையான மாரியம்மா ஆகாளி போடுவாளா மூன்று முகம் கொண்டவாளா பீடாதி அம்பிகையாள் மாரியம்மா காளியம்மா மங்காத பேரழகி அப்போ நல்ல சடையழகி ஹரிராமன் தங்கையவள் சாலக்காரி கோலக்காரி தாயான முத்தாரம்மாள் அம்பிகை வடக்கு வாசல்வி வடக்கு வாசல் செல்வியவா தாயான தம்பிராட்டி அகிலாண்ட ஈஸ்வரியா அம்மையான முப்பீடாதி தாயான வாரியம்மாள் வாராளே 8 பேரும் ஆதாளி ஆதாளி போடுகிறாள் அம்பிகையாள் அம்பிகைய மாரியம்மாள் போடுகிறாள் அம்மாள் வந்து பிறந்தாள் என்று
போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு குலவை பிறந்தாள் என்று போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு குலவை முப்பிடாதி பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று முழங்குங்கம்மா முழங்குங்கம்மா ஒரு குலவை பிறந்தாள் என்று மாரியம்மா மாரியம்மா பிறந்தாள் என்று பிறந்தாள் என்று எங்க மங்கையர்கள் குலவ போட ஒடியா பிறந்தாள் என்று மஞ்சேன மார்பழகி மாரியம்மா காளியம்மா முப்பீடாதி சந்தனமாரி உச்சிரி மகாளி உலகம்மாள் என் தங்கம்மாள் வடக்கு செல்வி போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு குலவை மாரியம்மா மகமாய் திரிசூலி மகாளி மாரியம்மா மாரியம்மா மஞ்சள மார்பழகி ஆமா மருதோடி கையழகி ஆங்கார பார்வை அன்னையர்கள் 8 பேரும் அம்மா வந்த அவதாரம் செய்தார்கள் அழகோ அவள் அல்லவா அழகு ஆமா அட்டகாளி 8 பேரும் அம்போட்டு அழகா இருக்காங்க எந்த ஆயம் ஒன்று முகம் கொண்ட முப்பிடாதி ஆமா என் அம்மையும் மாரியம்மா மாரியம்மா என் காளியம்மாள் எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாள் எப்பேற்பட்ட அழகம்மா அவ மஞ்சளே முகத்தழகிய முகத்தாளையே மருதோடி கையேழையே அவ அம்மா வந்து பிறக்கும் போது அம்மா வந்து பிறக்கும் போது அவ எந்த எல்லே பிறந்துதாளா அம்மா வந்து பிறக்கும் போது பிறக்கும் போது ஐயா வேம்பு வந்து பிறந்துதையா அந்த விஜயநகர் பட்டணத்தில் கும்பம் வந்து பிறந்துதையா முப்பீடாதி அம்மாளுக்கு கும்பகோடு பட்டணத்தில் கப்பரைதான் பிறந்துதையா கப்பரைதான் பிறந்துதையா அந்த காசி மாநகரத்தில அது பிறந்துதையா வந்து பிறந்தோடம்மா அம்பிகையா முப்பீடாதே என் தாயான மாறி அம்மாள் உனக்கு உத்திராஜ பூமியிலே ஆத்தா பம்பை வந்து பிறந்தோடம்மா பளிங்குமா மண்டபத்தில் கும்பம் வந்து பிறந்தோடம்மா மாரியம்மா கும்பம் வந்து பிறந்தோடம்மா அந்த குலசேகர பட்டண வந்து பிறக்கும் போது எல்லாத்த மாறி அம்மா ஆத்தா விளையாட
பெண் பேரந்தாள் அதே கப்பற பிறக்கும் போதே காளியம்மா மாரியம்மா அவ களனியாட பெண் பேரந்தாள் அவ கும்பம் வந்து பிறக்கும் போதே முத்தாரம்மா கும்பம் வந்து பிறக்கும் போதே அவ கூத்தாட பெண் பிறந்தாள் மஞ்ச முகவனது முகம் மாரியம்மா காளியம்மா என் தேவியான முப்பீடாதி உலகாடு நாயகியே முத்தாரமா தம்பீராட்டி ஓடி வந்து வருவாள் அம்மா நம்ம ஐயாபுர நகரத்திலே ஐயாபுர நகரத்திலே அரசாடும் மாரியம்மா முகந்தண்டியலில் சிங்காரம் அவருவாளா உனக்கு ஆணை முகந்தண்டியலா அகிலாண்ட ஈஸ்வரியே வடக்கு தீர்த்தங்கே வாழ வந்தா முப்பீடாதி பேச்சு பிரமரட்சியோதையா பராசக்தி அவள் மாயனுடனங்கே அம்மா மாயனுடனங்கே அம்மா மாகாளி மாரி அம்மா பராசக்தி ஆகிய தேவி ஆகிய மாரியம்மா என் அம்மா முப்படாதி அம்மா தாயே உன் புகழை பாடிய பாடவே ஓடி வந்திருக்கிறேன் அம்மா பராசக்தி ஐயாபுரம் அழகரத்தில் அரோடு கொலவருக்கும் என் தாயாகிய மூன்று முகம் கொண்ட முப்படாதி ஓரைக்கு கிழக்கே நடுவீதியில அம்மா அழகாக கொலவருக்கா கன்னி மூலையில என் தாயாகிய தேவி ஸ்ரீ மாரியம்மா அழகா அம்மா இருக்கிறாள் அழகான அகிலாண்ட ஈஸ்வரியா சரதா ஐயா பராசக்தி 8 பேரும் ஆடுகிறாள் அழகாக ஆடுகிறாள் அம்மாள் வந்து பிறந்த நேரத்துல நன்கொடை சன்மானம் வழங்கியது யார் என்றால் அதாவது திரு துரைராஜ் அண்ணார் அவர்கள் TNEP ஓய்வு பெற்ற தமிழ்நாடு ஈபியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற துரைராஜ் அண்ணார் அவர்கள் ஐயாவரத்தை சார்ந்த அன்பு உள்ளங்கள் நமக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக வழங்கியிருக்கிறார்கள் நன்கொடை சன்மானம் வழங்கியதா ஆமா நல்ல பவர் ஆபீஸ்ல அவங்க கைய வச்சாங்கன்னா அப்படி பளிச்சுன்னு தெரியும் கையை எடுத்துட்டாங்கன்னா பவர் கட் ஆயிரும் போறம் தடையிட்டு அலைய வேண்டிதான் அப்படியே இருட்டாயிரும்ல அப்படி சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அன்பு அண்ணாச்சி அவர்கள் ஆமா பொன்னான திருக்கரத்தினால் நமக்கு நன்கொடை சன்மானம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எப்பேற்பட்ட பூவான் ஐயா ஆளிலையோ அழகரையா அர்ஜுனருக்கு ஒப்பிடலாம் குணத்தில தருமரையா கோபத்தில பீமரையா குடிக்க தண்ணீர் கேட்டோம் குடிக்க தண்ணீர் கேட்டோம் பால் குடங்குடமா வார்த்திடுவா பால் குடங்குடமா வார்த்திடுவா
தோஷங்கள் அம்மை மாரியம்மா அருளாலே அவர்கள் மங்களமா வாழ வேணும் அம்மை முப்பிடாதி அருளாலே அவர்கள் முசியாமல் வாழ வேணும் சுவாமி வைரவநாதன் அருளாலே அவர்கள் வளம் பெற்று வாழ வேண்டும் வாழ வேணும் வளரே வேணும் குடும்பத்தார் வாழ வேணும் வளரே வேணும் ஏ மலர் முருகன் சன்னதி போ வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலர் முருகன் சன்னதி போ தாயாகி அம்பிகை முப்படாதி அம்மா முத்து மாரியம்மா அக்கால் தங்கை 8 பேரும் முட்டையிலே அவதாரம் செய்திருக்கிறார் அதிசய பிறவி தாய் தகப்பன் 2 பேரையும் பார்க்கும் போது பாம்பாகவே இருக்கிறார்கள் சர்ப்பமாக இருக்கிறார்கள் அந்த சர்ப்பத்தின் வயிற்றிலே முட்டையிலே அவதாரம் செய்தாள் அல்லவா அம்மா முப்பிடாதி மாரியம்மா அதிசய பிறவி அழகா இருக்கா அம்மாள் மாரியம்மாளை வந்து காலையில பார்த்தேன் அடே அப்பா ஆத்தாவுடைய அழக அம்மாள் வர்ணிக்க முடியுமா ஐயா முடியாது முடியாது 1000 நாவு படைத்த ஆதிசேடனாலே வர்ணிக்க முடியாத அழகு 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 அம்மையர்கள் அப்படி அழகாக இருக்காங்க இருக்கின்றார்கள் அழகாக இருக்கிறார் 8 பேரும் 8 பேர்களும் 3.25 ஆளிகைக்கு முன்ன புண்ண பிறந்தவர்கள் ஒருத்தி முகத்தை பார்த்தா ஒருத்தி முகத்தை பார்க்க வேண்டாம் பார்க்க முடியாது மஞ்சன மார்பழகு மருதோணி கையழகு ஓங்கார பார்வை ஓங்கார ரூபா 1000 கண்ணுடையாள் நமக்கெல்லாம் 2 கண்ணு அவளுக்கு 1000 கண்ணு ஆத்தா மாரியம்மா முப்படாதி அம்மாளுக்கு 1000 கண்கள் அகிலத்தையே பார்க்கக்கூடிய சக்தி படைத்தவள் அவளுடைய அருள் வந்துச்சுன்னா போதும் யாராலையும் தாக்கு பிடிக்க முடியுமா ஐயா முடியாது எந்தாயாகிய மாரியம்மா அழகிலே சிறந்த வேளா அன்னையர்கள் அழகிலே சிறந்த வேளா அப்படி பார்த்தாரே நாகராஜ பாங்குடனே எண்ணுவாரா ஆகாளி முப்பிடாதே தேவியான மாரியம்மா குழந்தைகள் 8 பேரும் பசியமத்த வேணும் என்று குழந்தைகள் 8 பேருக்கும் பரந்தா மாகாளி மகவாயி முப்பிடாதி முத்தாரம்மா சந்தனமாரி என் தாயாகிய தேவி ஸ்ரீ மாரியம்மாள் 8 பேரும் குழந்தைகளுக்கு பசிக்குது ஆகா குவா குவான்னு குழந்தைகள் அழுகின்றார்கள் அழுத குரலை கேட்டார் நாகராஜனாக கண்ணி அதிசய குழந்தை ஆகா பிள்ளைகளுக்கு பசி எடுக்குதே பசியமத்த வேணுமே என்று நாகராஜனாக கண்ணி 7 கடலை தாண்டி இறை தேட வருகிறார் 7 கடலுக்கு தாண்டி வந்து இறை எப்படி எடுக்கிறாங்க ஒரு தேன் ரசத்தை எடுத்துட்டு வரார் வாலினாலே தேன் ரசத்தை எடுத்துட்டு வராங்க வாயினால் தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா வாயில் விஷம் இறங்கி விடுமே என்று அப்படி என்று வாலினாலே தேன் ரசத்தை எடுத்துக்கொண்டு 8 பேருக்கும் கொடுத்து வளர்க்காங்க 8 பேரும் பாலும் தேனும் பாகும் பருப்புமாக உண்டு வளர்ந்து வருகிறாம்மா மாரியம்மா என் தாயாகிய முப்பிடாதி பாலும் நல்ல தேனுமாக பைங்கிடியா உண்டு வர ஆத்தா உண்டு வர பாலும் நல்ல தேனுமாக பைங்கிடியா உண்டு வர
அம்மையான முப்பிடாதே என் தாயான மாரியம்மா அக்காலங்கு 8 பேரும் 8 பேரும் அன்னையர்கள் வளர்ந்து வாராள் வளர்றாங்க 8 பேரும் 8 பேர்களும் அடே அப்பா அழகு என்றால் அவள் அல்வா அழகு ஆமையா திருநெல்வேலி அல்வா மாறி திருநெல்வேலி அல்வா அப்படியே இருட்டு கடை அல்வா சரிதான் அழகாக இருக்கிறான் நம்ம விப்ராதி மாரியம்மா காளியம்மா வளர்ந்தார்கள் 5 வயது சென்ற குழந்தைகள் ஆமா அம்மையா விப்ராதி முத்தாரம்மா தாயாரும் தகப்பனாரும் இருக்கும் போது அரண்மனையை விட்டு 8 பேரும் வெளியில் வர மாட்டான் அவ்வளவு அடக்கம் ஒடுக்கமா இருக்காங்க அப்படியா ஐயா இவ தாயாரும் தகப்பனாரும் புருஷன் இருந்தாலும் சரிதான் என்னையா அவங்க தாயாரும் தகப்பனா இருந்தா அப்படியே அடிக்கும் ஒடுக்கமா இருக்காங்க சரி இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் ஊர் சுத்துதாங்க புருஷனும் பொண்டாட்டி தானே சுத்துறாங்க ஏன் வீட்டுலன்னு தங்க மாட்டாம ஊரை தான் சுத்துதாங்க அப்படியா ஆமா அப்ப நம்ம பிள்ளை என்ன செய்யுது அது பூரா ஊரை தான் சுத்துது அப்படியாப்பா என்ன செய்ய சார்தான் ஆனா அன்னையர்கள் 8 பேரும் தாய் தகப்பன் இல்லாத நேரத்துல வந்து அப்படியே அரண்மனையை விட்டு வெளியில் வந்து 8 பேர் ஒன்று போல நின்று வட்டமிட்டு கும்மி அடிக்கிறாங்க குலவ சத்தம் பாடுதாங்க அப்படியா ஐயா நல்லா போடுங்க ஐயா எனக்குதான் மொட்டை நாக்கா போச்சா அப்படியா என் பொண்டாட்டி ஒரு நாள் கடிச்சு விட்டா நாக்க மொட்டையா போச்சு அப்படியா நாக்க கடிச்ச வரைக்கும் சும்மா இருந்தீங்களா இல்ல நானு நாக துருத்தணும் பாரு எடுக்குன்னு கடிச்சிட்டான் சரிதான் நல்ல வேலை அறுக்காம விட்டாங்களா ஏண்டி விட்டுட்டாளா பாத சரிதான் அப்படி 8 பேர் அழகாக வட்டமிட்டு கும்மி அடிக்காங்க எப்படி கும்மி அடிக்கிறா எந்தாயும் பிடாதியம்மா தேவி ஸ்ரீ மாரியம்மா காளியம்மா 8 பேர் வட்டமாக நின்று எப்படி கும்மி அடிக்கிறா பாருங்கள் எப்படி அம்மா கும்மி அடிக்கின்றார் சீர்மேல் கூந்தலின் அம்பலத்தில் அன்பு சேரவே கும்மி தமிழ் பாட 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 அன்பு சேரவே கும்மி தமிழ் பாட சேரவே கும்மி தமிழ் பாட கார்மேகம் போலவே கோபுர வாசலில் கற்பக பிள்ளையார் காப்புத்தாயே ஆலேலங்கும்மி ஆலேலோ புட்டுவடையும் தேன்குழலுமான புத்துரை கிளையும் சம்பாவோ புத்துர கிளைய சம்பாவோ புத்துரை கிளையும் சம்பாவோ புத்துர கிளைய சம்பாவோ சட்டப்படிக்கவே தானே தின்றி அம்மா சன்னதி போகவும் பாருங்களே ஆலேலங்குமி ஆலேலோ கோலமயிலில் முதுகேறி வந்து நல் கும்பமுனிவர்க்கு அருள் புரியும் அந்த கும்பமுனிவர்க்கு அருள் புரியும் பாலமுருகனுடைய பிச்சாசரத்தையே பாடி கும்பி அடித்திடுவோம் ஆலேலங்குமி ஆலேலோ
நடுபுறத்தில கோபுரமாம் அதில் நடுவில ஒரு மாளிகையா நடுவில ஒரு மாளிகையா ஐயாபுரம் நகரத்தில அவ காலினாலே ஒரு 1000 மண்டபம் கட்டி இருப்பத பாருங்களே ஆலேலங்குமி ஆலேலோ மல்லிட்ட காந்தலம் மல்கோட்டை நம்ம மாதா இருப்பது கல்கோட்டை மாதா இருப்பது கல்கோட்டை மாறி இருப்பது கல்கோட்டை மாறி இருப்பது கல்கோட்டை மல்லிட்ட காந்தலம் மல்கோட்டைக்கு நம்ம மாடசாமி அங்காவலாடி ஆலேலங்குமி ஆலேலோ காந்தலம் மல்கோட்டை நம்ம பெத்தா இருப்பது கல்கோட்டை இருப்பது கல்கோட்டை முப்ராதி இருப்பது கல்கோட்டை இருப்பது கல்கோட்டை மாறி இருப்பது கல்கோட்டை மாறி இருப்பது கல்கோட்டை நம்ம வைரவன் இருப்பது கல்கோட்டை வைரவன் இருப்பது கல்கோட்டை அந்த பின்னிட்ட காந்தலம் மல்கோட்டைக்கு நம்ம பெரிய சாமி அங்காவலாடி ஆலேலங்குமி ஆலேலோ அப்படி யானை வாரத பாருங்கடி யானை அசைந்து வாரத பாருங்கடி அசைந்து வாரத பாருங்கடி யானை மேல வர முப்ராதி அம்மாளுக்கு அட்டியல் மின்வத பாருங்கடி ஆலேலங்குமி ஆலேலோ அப்படி சிங்கம் வருவத பாருங்கடி சிங்கம் சீறி வருவத பாருங்கடி வருவத பாருங்கடி சீறி வருவத பாருங்கடி வருவத பாருங்கடி அப்படி சிங்கத்தின் மேல் வர மாறி அம்மாளுக்கு செண்பக பூவையும் சாத்துங்கடி ஆலேலங்குமி ஆலேலோ அப்படி பசு வருவத பாருங்கடி பசு பதுங்கி வருவத பாருங்கடி பதுங்கி வருவத பாருங்கடி பசு பதுங்கி வருவத பாருங்கடி பதுங்கி வருவத பாருங்கடி அப்படி பசு மேல வர பார்வதி அம்மாளுக்கு பதைக்கம் என்பத பாருங்கடி ஆலேலங்குமி ஆலேலோ கொட்டாம்பெட்டியில் மாவிடித்து நல்ல கோவையிலையால மூடிக்கொண்டு மூடிக்கொண்டு வட்டப்பொட்டைக்காரி மாரியம்மாளே வாழ்த்தி கும்மி அடிங்களண்டி ஆலேலங்குமி ஆலேலோ தன்னலனாதிலும் தன்னானதன தன்னலனாதிலும் தன்னாரே தன்னலனாதிலும் தன்னாரே தன்னலனாதிலும் தன்னாரே தானலாதிலும் தன்னாரே தன்னலனாதிலும் தன்னாரே பேரு வட்டமா நின்னு அம்மா மாரியம்மா முப்படாதியம்மா முத்தாரம்மா உச்சினி வாகாளி என் தாயாகிய தம்பிராட்டி வடக்கு வாசல் செல்வி செல்வி அம்மா மாகாளி 8 பேரும் கும்மி அடிக்கால 2 பேரை மட்டும் எப்படி சொல்லையா
8 பேர் ஒன்னா நின்னு கும்மி அடிக்கா. ஆமா. மாரியம்மாளும் முப்படாதி அம்மாளும் மட்டுமா கும்மி அடிக்கா. 8 பேரும் அட்டகாளி 8 பேரும் கும்மி அடிக்காங்க. 1008 பேராமா, 1008 சொருவம், 1008 அம்பிகை, பிறவி 8 பேர், லட்சக்கணக்கான பேர் அம்மாளுக்கு உண்டு. உலகத்துல எந்தெந்த இடத்துல எப்படி பேரோட இருக்கா அப்படின்னு அம்பாளுடைய திருநாமத்தை போய் பார்த்தா தாயா தெரியும். எங்க பாக்க ஆகையினால் அழகாக இப்படி கும்மி அடித்தார் அல்லவா. கும்மி அடித்தாங்க. 8 பேரும் கும்மி அடித்தது கொலவை போட்டது. யாருக்கு கேக்கு? யாரு கேக்கு? நாரத மகாமுனிவர் அறிந்தார். ஓ சம்போ மகாதேவா நாரத மகாமுனிவர் அறிந்து எங்க வருகிறார்? எங்க வருகின்றார்? அம்மையால முப்பிடாதி முப்பிடாதி அம்மா மாரியம்மா அம்மையான முப்பிடாது உலவ சத்தம் கேட்டார். நாரத மகாமுனிவர் அப்படியே நாகலோகப்பட்டன வந்தார். பார்த்தார், அழகை கண்டார். அடடடா என்ன அழகு, அழகு 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 அழகு. அப்பாங்க அப்பா, இவளை போ அழகி பெண்களை நாட்டில கிடையாது, இவ்வுலகில் கண்டதில்லை கேட்டதில்லை, கண்களால பார்த்ததில்லை. அம்மையுமா பார்வதியாள் அழகி அழகு என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அந்த கைலாச பர்வதத்தில் அம்மாட்ட போய் இந்த அழக பத்தி சொல்லிட வேண்டியது. ஆமா, போய் இங்க பரும் முடிக்க போட்டு அங்க அம்மாட்ட போய் அவுத்துறணும். அடேங்கப்பா, அவனா பொடி முடிச்சு போட்டாக்கி அவுந்துரும். சரிதா, பரும் முடிப்பா போட்டு கொட்டுரும். ஓடி வாரார் நாரதர். லக்கு 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 லக்குன்னு எங்க வருகிறார்? எங்க அப்படி ஆதி நல்ல கையில அரசோடைய பதியாதியில இடமாதிலை இடமாதிலே வருகிறார். கைலாயம் வந்தார். கரை கண்ட சிவன் இல்லை. சிவபெருமான் அப்படியே படியளக்க சென்று விட்டார். பார்வதி மட்டும் அம்மா அப்படியே அழகா உட்கார்ந்திருக்காங்க. வந்தவுடனே சொல்றார் நாரதர், அம்மா மகேஸ்வரியே, உலகாளும் நாயகியே, அம்மா உங்களுக்கு நமஸ்காரம். வணக்கம். நாரதா, உனக்கு இன்று வேறு இடம் கிடைக்கவில்லையோ? வேறு இடம் கிடைத்திருந்தாக்கி அங்க நின்றுப்பேனே, அந்த இடம் கிடைக்கவில்லை என்றுதானே இங்க நாடி வந்தேன். அம்மா, உங்களிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். என்ன நாரதா உண்மை? அம்மா, இந்த உலகத்துல யாரம்மா அழகு? என்ன நாரதா, அந்த உலகத்திலே பகவான் தேவி பார்வதி நான் தானே அழகு. ஓஹோ, ஆமா, நான் தான் அழகு. நீங்க தான் அழகுன்னு நானும் இவ்வளவு நாளா அப்படித்தான் நினைச்சேன். அதாவது மும்மூர்த்திகள் 3 பேர், சிவன் விஷ்ணு பிரம்மன். ஆமா, அந்த மும்மூர்த்திகளுடைய முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் சிவன். சிவபெருமானுடைய தேவி சிவசக்தி பார்வதியாள். விஷ்ணுவுடைய தேவி மகாலட்சுமி. அம்மா மகாலட்சுமி. லட்சுமி இருக்கணும் ஜெகஜோதியா இருக்கும். லட்சுமி கலாச்சாரமாக இருக்கும். செல்வம் கொளிச்சிருக்கும். செல்வம் தான் பொழிஞ்சிருக்கும். ஆமா,
பிரம்மனுடைய தேவி சரஸ்வதியாள். அமையா செல்வம் கொளிச்சு இருக்க போய் தான் சிறப்பாக இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு ஐயாபுரம். அதத்தான் நம்ம சொல்லி இருக்காங்க சரஸ்வதி ஜபதத்துல, கல்வி செல்வம் வீரம். ஆமா, கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றிலையும் எது பெரியவர்கள்? கல்வியா செல்வமா வீரமா என்று பார்க்கும் போது செல்வ செழிப்போடு இருக்கின்ற ஒரு செல்வந்தன் தான் பெரியவனா? ஆமா. இல்ல கல்வி கற்றிருக்கக்கூடிய கலைவாணியுடைய அருள் பெற்றவன் பெரியவனா? பெரியவனா. வீரம் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி பெரியதா? வீரம் பெரியவனா அப்படின்னு போட்டி வந்தது. ஆமா. கடைசியில கலைவாணி சரஸ்வதி அம்மாளுடைய நாமம்தான் என்றைக்கும் செய்யும் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குங்க. நாமளும் பாடிக்கிட்டு இருந்தாருங்க. கல்வி செல்வம் வீரம் மூன்றும் இருந்தால்தான் உலகமும் வாழும். ஆமா. அதனால கல்வி வேணும், செல்வமும் வேணும், வீரமும் வேணும். அதனால இந்த மூன்று பேரு தேவிகளிலும் அழகு யாரு? அம்மா பார்வதி. நீங்க அழகுன்னு நான் நினைச்சேன். ஆனா உங்களை விட 8 பேர் அழகா இருக்கா. எங்க நாரதா 8 பேர் என்ன விட அழகா இருக்காளா? எங்க நாரதா இருக்காங்க? நாகலோக பட்டணத்தில். நாகலோக பட்டணத்தில் நீ எதுக்கு போனா? நான் போனேன் அம்மா. பார்த்தேன் தாயே. அத கண்ணால பாத்தியா? அழகை கண்டேன் தாயே. என்னோட அழகு உங்களை விட பன்மடங்கு அழகு. அழகு இருக்க கூடாது. ஓஹோ. ஆமா, என்னோட 10 மடங்கு உலகத்திலே இருக்க கூடாது. பெண்களுக்கு பொறாம அதுதான். ஆமா. உங்களை ஏமா ஐயா இந்த பாரு, இப்ப கொடைக்கு இப்ப நிறைய பேரு பணம்னு பார்க்காமையும் பைதான்னு பார்க்காமையும் ரூபான்னு பார்க்காமையும் அவ்வளவு நகை நட்டு சேலை எடுத்துட்டு போட உரிச்சிருக்காங்க வச்சுக்காங்க. ஐயாவரத்துல மாரியம்மாளுடைய பூக்குழி திருவிழா 31வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பணத்தை பணம் என்று பார்க்காமல் செலவு செய்து எங்க அன்பு சகோதரிகள் ஒற்றுமையாக எல்லாருக்கும் ஒன்று போல சேலை எடுத்து கொடுத்து, ஆமா, நல்ல கூடுன விலைக்கு சேலையை எடுத்து கொடுத்து, ஆமா, நீங்க உடுத்திருக்கீங்க. அமையா பக்கத்துல ஒண்ணும் இல்லாதவங்க நினைச்சுவாங்க, கொஞ்சம் எனக்கா ஒரு பழைய சேலையா போட்டு தப்பி அதை உடுத்திக்கிட்டு இருப்பாங்க. சரிதான். உடுத்திக்கிட்டுமா இவ என்ன சொல்லுவா தெரியுமா? ஏ அப்பா சேலைய பாரு. ஏ அங்க பாரு சேலை பாருங்க எப்படி இருக்கு பட்ட பாரு. அவ புருஷன் அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான். அப்படியா? கொள்ளி அடிக்கலாம் எடுத்து கொடுத்துருப்பான் அவன் நினைச்சுக்கிடுவா. அப்படியா? அதனால அழகாக இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொன்னா, அடுத்தவ சேலை நல்ல சேலை கட்டி கூட உங்களுக்கு போறாமையா? நாரதர் சொன்ன உடனே பார்வதா தேவிக்கு ஒன்றும் ஓடல. காலும் ஓடல, கையும் ஓடல, ஒன்றுமே புரியல உலகத்திலே, ஒன்றுமே ஓடல அம்மையான பார்வதிக்கு. என்னென்னமோ எண்ணுகிறா, எண்ணாத எண்ணம் அல்ல, என்னென்னமோ எண்ணுகிறாள், எண்ணாத எண்ணம் அல்ல. நம்மை விட அழகாக 4 பேர் இருக்கிறாளா, நம்மை விட அழகாக 4 பேர் இருக்கிறாளா. உலகத்தில் என்னை விட ஒருத்தி கூட இருக்க கூடாது, உலகத்தில் அழகியாக இருக்கவே கூடாது. ஒண்ணுமே புரியல உலகத்திலே, என்னமா நினைக்கிறா, எண்ணம் எங்கு போகுதையா, ஒண்ணுமே புரியல உமை அவள் பார்வதிக்கு. என்னை விட அழகா இருக்கக்கூடாது. அப்படின்னா உடனே போய் பார்க்கணுமே. நாரதா ஓமா போய் பாப்போமா? என்னது நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா பயப்படுத? நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. போற நாகலோகப்பட்ட நாகமா இருக்கு. ஓஹோ, எல்லாரும் சர்ப்பமாக பாம்பாக இருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. நான் வரல, என்னால முடியாதும்மா. வேணா நீங்க போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் இதுதான் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அவரு போயிட்டாரு, ஓடியே போயிட்டார். நாரதர் சென்றவுடனே அம்மா நினைக்கா, என்ன நினைக்கா? அந்த அழகு பெண்களை பார்க்கணும். பார்க்கணும்னா யாரை போய் வரவழைச்சு சொல்லலாம்? யார? அந்த பெண்களை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வரணும். ஆமா. யார் போவா? மூத்த மகன் கணபதி அனுப்பலாமா? மூத்த மகன் கணபதிய அடேங்க அப்பா, மூத்த மகன் கணபதி அனுப்பணும்னு வச்சுக்காங்க. என்ன ஆகும்? தத்தைக்க புத்தைக்க தவளை சோறு எட்டருமை எருமை பால்னு 300 வருஷம் ஆயிரும். அப்படியே அவர் தத்தி போவதுக்கு.
அவரு வயிற்றை இழுத்து கால் நடந்து போங்கட்டா 300 வருஷம் ஆயிரும். சரிதான். சரி அவர் போக வேண்டாம். வேண்டாம், அவர் வேண்டாம். சரி. அப்ப இளைய மகன் வேல்முருகனே, கந்தன், கடம்பன், கதிர்வேரன், ஆறுபடை வீடு, அழகு முருகன், தமிழ் கடவுளை அனுப்பணும்னு வச்சிக்கா என்னாகும்? அங்க அவன் அங்க இடவல்ல 2 நடன பெண்கள் ஆடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. இப்படி 2 பெண்கள் அழகாக நாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்படி இவள மாதிரி அழகு பெண்கள் காலை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கா. சரி. அந்த ஆட்டத்தை ரசிச்சுக்கிட்டு அழகு முருகன் எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? ஆடாத மனமும் உண்டோ, ஆடாத மனமும் உண்டோ, நாட்டை அலங்காரமும் அழகி சிங்காரமும், நாட்டை அலங்காரமும் அழகி சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ, இல்லாத இணையே உன் அழகி, ஏதேதும் இல்லாத இடையே உன் அழகி, இணையேற்ற இன்பம் உன் இணையே உன் இரும்பு, ஈடாத இளையே உன் இரும்பு, இளையேற்ற அழகே உன் அமுதே என் கரும்பு, ஆடாத மனமும் உண்டோ, நாட்டை அலங்காரமும் அழகி சிங்காரமும், நாட்டை அலங்காரமும் அழகி சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. அப்பா அந்த அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்டு முருகன் இருந்துருவாரு. பரதநாட்டியம் ஆடுனா அப்ப அந்த பால முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அதுவும் காலை தூக்கிட்டு ஆடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஐயா பரதநாட்டியம். என்னது பரதநாட்டியம்? இப்போ வந்து இப்போ வந்து என்ன நாட்டியம் தெரியுமா? காக்கா வலிப்பு. அப்படியா? போற கால கையத்தான படத்துல உதையுதாங்க. அப்படியா? அதான் காக்கா வலிப்பு. இப்போ ஆடுத ஆட்டம் பதறிய நாட்டியம். அது பரதநாட்டியம். அது பரதநாட்டியம், இது பரதநாட்டியம். இது பறந்துகிட்டு ஆடக்கூடிய ஆட்டம். பரவகாலி மீன் மாதிரி. சரிதான். இப்படி அழகாக ஆடுவதை பார்ப்பார், அங்க இருந்துருவாரு. ஆமா. முருகனை போய் அனுப்பணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வர மாட்டார். வரமாட்டார். அப்ப யாரை அனுப்பலாம்? யாரை அனுப்பலாம்? அம்மையுமா பார்வதியால் யாரை எண்ணுகிறாள்? மனதில யாரை எண்ணுகின்றாள்? நமக்கு ஆபத்துக்கு உதவணும் அப்படின்னா அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பி தான். யாமா ஏன் நம்ம பகவான அனுப்புனா? பகவான அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. சரி. பெண்கள் அழகா இருக்கு அப்படின்னா அங்கே உட்கார்ந்துருவாரு. அங்க 8 பெண்கள் கூட 8 குச்சில் கட்டி இருந்துருவாரு. அப்படியா? ஆமா. ஓஹோ, 8 குச்சில் கட்டி இருந்துருவாரோ? ஆமா. என் தாலிக்கு பங்கம் வந்துன்னா அவரை அனுப்ப கூடாது. சிவபெருமானுக்கு ஒரு வேப்ப மரத்துல சேலையை கட்டினாலும் உறிஞ்சிருவாரு. இல்ல அது பெண்ணா அப்படின்னு பாப்பாரு. பெண்ணானு தான் இழுத்து பாத்துருவாரு. ஆகையினால ஆண்டவனை அனுப்ப வேண்டாம். சரி, அவர் அனுப்ப வேண்டாம். அண்ணனாகிய மாயக்கண்ணனை, மாயக்கண்ணனை அம்மை பார்வதியால் நினைக்கிறாள். என்ன நினைக்கா? அண்ணாவே 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 அண்ணாவே, ஹரிஹரி கோபாலா ஹரிஹரி கோபாலா, எந்த நன்ன ரகுராமா, அண்ணா இப்போது வாரோம், அண்ணா கோபாலா இப்போது வாரோம், அண்ணா இப்பொழுது வாரோம், அண்ணா கோபாலா இப்பொழுது வாரோம், அண்ணா. தங்கை நானும் நினைக்குகின்றேன், தங்கை நானும் நினைக்குகின்றேன், தாமோதர வாரும் அண்ணா, தாமோதர வாரும் அண்ணா, என்றும் அம்மை பார்வதியா என் பெருமாளை நினைக்குகிறார், அம்மை பெருமாளை நினைக்குகிறார். அண்ணா
கோபாலா கோபாலா ஆபத் பாந்தவா ஆபத்தாண்டவா அநாத ரட்சகா அநாத ரட்சகா ஏழை பங்காளா ஏழை பண்காளா என் பெருமானே வாருங்கள் அண்ணா 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 என்று அம்மை பார்வதியே அருமை அண்ணன் மாய கண்ணனை அண்ணனா என்னண்ணா அம்மாள் எண்ணுகிற போது எண்ணுகின்ற போது தங்கச்சி நினைச்ச உடனே அண்ணனுக்கு வலது புஷம் துடித்ததா தங்கச்சி நினைச்சதான் அண்ணனுக்கு வலது பக்கம் துடிக்க சரி சரி பொண்டாட்டி நினைச்சான்னா இடது புஷம் துடிக்கும் பொண்டாட்டி நினைச்சாக்கி இடது போசம் தங்கச்சி நினைச்சா வலது போசம் அம்மையா ரெண்டு பக்கமும் துடிக்கி ரெண்டு பக்கம் துடிக்க அப்படின்னா அது நீரு அது வாத நீரு சார்தான் பரவாயில்ல வலது புஷம் துடித்த உடனே நினைக்கின்றார் மாயக்கண்ணன் மாயக்கண்ணன் ஆகா நம்முடைய தங்கை பார்வதிக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல ஆபத்து அம்மாவுக்கு வந்துருச்சோ என்னமோ அப்படி சொல்லு போல போல போலன்னு இப்ப கேட்டதான் கேட்டோடின்னு காக்கிய ஆஹா ஏலா போலன்னு சொல்ல மாட்டாமண்ணே அண்ணன் அப்படி சொல்லுவானா மாய கண்ணன் நீ கூட பிறந்த அண்ணம்ல நீ ஆபத்துக்கு வந்து நிப்பிய அப்பா யாமனா இப்போ உனக்கு ஆபத்து வர போய் அண்ணா அண்ணாங்க அதான ஆபத்துக்கு வந்தவனே அண்ணன் உடனே வரணும் அவன் தான் உடம்பிறப்பு உடனே பருப்பு உடன் பிறப்பு ஒண்ணு உனக்கு ஆபத்து வரலன்னா யா புருஷா யா புருஷா ஆமா புருஷன் தான் வந்து காப்பாத்தணும் ஜாயிண்டிகாரி மாதிரி யாங்க ஓஹோ அண்ணன் மாயக்கண்ணனே நீ உடனே உடனே அந்த கண்ணபுரான் எப்படி வருகிறார் எப்படி வருகின்றார் கருட வாகனத்திலே கிருஷ்ண பரமாத்மா வருகிறார் வருகின்றார் வைகுண்டத்தை கடந்து வாரார் மாயக்கண்ணல் அவரு வைகுண்டத்தை தான் கடந்து தான் கடந்து வாராரே என் பேருமாயம் பேருமா கருடே வாகனத்தில் 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 கண்ணவீரான் ஏகி வாரார் ஏகி வாரா வாராரே மாயவரும் மாயவரும் ஆதினல்லே கையில ஆதினல்ல கையில அம்மையுடைய இடவாதில இடவாதிலே ஆதி கைலையில் மாயனாகிய கண்ணபுரான் பார்வதியுடைய கைலாயத்துக்கு வரார். கைலாயத்துக்கு வருகின்றார். வடக்கு வாசலுக்கு வருகிறார். வடக்கு வாசலுக்கு வருகின்றார். அண்ணன் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் பார்வதி. பார்வதியால் காத்திருக்கின்றாள். வாருங்கள் அண்ணா, வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறாள். வரவேற்கின்றாள். ஏன் அம்மா பார்வதி என்ன ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கிய அம்மா? என் தங்கை பார்வதி ரொம்ப நீ அழகா இருக்கிய, நலந்தானா? நலந்தான் அண்ணே, என் நலத்துக்கு குறவு இல்ல. நலந்தானே? நல்லாத்தான் இருக்கு அண்ணே. அத்தா நலமா இருக்காரோ? நல்லா இருக்காரு. அண்ணா தங்கச்சி அண்ணி ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காமா அண்ணிமார்கள். நல்லா இருக்காங்கல்ல. பாமா ருக்மணி அலைமேலும் மங்காவோடு பத்மாவதி தாயாரும். ஏன்னா பெருமாளுக்கு ரெண்டு மனைவி. எங்க பார்த்தாலும் தெய்வங்களே ரெண்டு மனைவி கட்டும் போது மானிடர்கள் ஏன் கட்ட மாட்டாங்க? அப்படியா? அது தெய்வங்கள் தான் சொல்லியிருக்க, மக்களே நீங்களும் ரெண்டு கட்டுங்கன்னு. அப்படியா ஐயா? நீங்களும் கட்டி கீரடிங்கன்னு. இப்போ ஒரு மாப்பிள்ளைக்கு கூட பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, ரெண்டு கட்ட போறீங்களா? அப்பா அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல எத்தனை பெண்கள் நிற்கு, எல்லாத்தையும் சும்மா கட்ட முடியுமா? அப்படி பெண்கள் நல்ல பெண்கள் நிக்க ஒன்னொன்னு லாந்தது போற இந்த தன்னால கூட்டு வர வேண்டிதான். அப்படியா? ஏ பகவானே, வடக்கு வாசலுக்கு வந்தவுடனே அம்மை பார்வதி கேட்கிற, அண்ணா 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 உங்களை எதற்கு அவசரமாக வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு?
அல்லா இந்த உலகத்திலே யாரண்ணா அழகு? இந்த உலகத்திலே அதாவது என் தங்கச்சி பார்வதி நீத்தான அழகு. நான் தானே அண்ணா அழகு. நீத்தான் அழகு. என்னை விட பன்மடங்கு அழகாக 8 பேர் இருக்காளா? எங்க இருக்கா? எங்க இருக்காங்க? நாகலோக பட்டணத்தில். அது நாகலோக பட்டணத்துல இருக்குது. உனக்கு அப்படி தெரியும்? அதான் உன் மகன் இருக்கானே நாரதன். ஆமா, அவ வந்து சொல்லிட்டு போயிட்டான்னு. நாரதர் வந்து வாண்ட குதும்பு சொல்லிட்டு அப்படியே முடிப்ப போட்டு விட்டானா ஓடிட்டார் அண்ணா. அழகா இருக்கிற பெண்களை நாம் பார்க்கணும் அண்ணே. நமோ நாராயணா. அப்படியா? அழகாக இருக்கிற பெண்களை நாம் பார்க்கணும் அப்படின்னா பார்வதி நாகலோக பட்டணத்துல பெண்கள் அழகா இருக்கிற அப்படின்னா அவளை போய் பார்க்கணும்னா கஷ்டம் இல்ல? ஆமா, கஷ்டம்தான். நானும் அந்த பெண்களை பார்க்கணும் அண்ணா. ஆமண்ணா, நான் உங்க கூட என்னைய கூட்டிட்டு போறேன்னா. அப்படியம்மா, ஆமா, உன்னை நான் கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோ. சரி. பகவான் படியலுக்கு போயிட்டு கைலாசத்துக்கு வந்து பார்த்தாருனாக்கி வருவாரு. கைலாசத்துக்கு வருவாரு. ஆமா, கைலாசத்துல பார்வதி இல்லைனாக்கி இங்க தேவர்கிட்ட எல்லாம் கேட்பாரு. ஆமா, பார்வதி எங்க அப்படின்னு எங்கன்னு கேட்பாரு. அப்ப அவங்க போறான்னு சொல்லுவாங்க, அண்ணன் கூட தங்கச்சி போயிட்டா. ஓ, தேவகணங்களும் பூதகணங்களும் அண்ணன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டாரு சொல்லுவாங்க. அண்ணன் கூட தங்கச்சி போயிட்டா, தங்கச்சி அண்ணன் கூட்டிட்டு போயிட்டாருன்னு இப்படி என்னத்தையா குண்டைக்கா மட்டைக்கான்னு சொல்லிடுவாங்களா? வார்த்தைகள் வித்தியாசமாயிரும். அண்ணன் தங்கச்சி அழைச்சிட்டு போயிருக்கிறார் ஒரு காரியமா அப்படின்னா வேற, அது வேற. அண்ணன் கூட தங்கச்சி போயிட்டான்னா இது வித்தியாசமான வார்த்தை. ஆமா, ஆனால உன்னை கைலாசத்துல நீ இரு, நான் போய் அந்த 8 குழந்தைகள் அழகா அழகில்லையான்னு பாத்துட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டார். இல்லன்னா நான் பார்க்கணும் இல்ல. நீ நான் பார்த்து நான் பிள்ளையில அங்க இருந்து கூட்டிட்டு வரேன். கண்ணால் காண்றதும் பொய், பொய். காதால் கேட்பதும் பொய், பொய். தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆமா, அந்த பெண்களை நான் பார்க்கணும் அப்படின்னா சரி, இப்பொழுதே சென்று நான் அழைத்து வருகிறேன் என்று என் பெருமாள் வருகிறார். எப்படி வருகிறார்? கருடனல்ல வாகனத்தில், கருடனல்ல வாகனத்தில் கண்ணபிரான் ஏகி வரா, கண்ணபிரான் ஏகி வரா. அதினல்லே கையிலை விட்டு, கையிலை விட்டு, கையிலை விட்டு, கையில விட்டு அரணுடைய பதிய விட்டு, கையில விட்டு, கையில விட்டு பொண்ணு வெள்ளி கையில விட்டு பூலோகம் வருகிறார். நாகலோக பட்டணம் வருகின்றார். நாகராஜனுடைய அரமனைக்கு வருகிறார். நாகராஜன் நாகக்கண்ணி இருவேரும் இல்லாத நேரம்தான் இவ 8 பேரும் வந்து அழகா கும்மி அடிப்பாங்க, கொலவச்சத்தம் போடுவாங்க. ஆமா, நாகராஜன் நாகக்கண்ணி அரண்மனையில் இருக்கும் போது இந்த குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அவர்கள் 7 கடலை தாண்டி இறைசேடு சென்ற பின்னால் அப்படியே வந்து 8 பேர் நிக்கிறாங்க. பார்த்தார் என்பருமாள் மாய கிருஷ்ணன். ஆமா, உண்மையிலே 8 பேர் அழகாத்தான் இருக்கா. ஆனா இந்த குழந்தைகள் 8 பேரை அப்படியே தூக்கிட்டு போய் கைலாயத்துல பார்வதியார்ட்ட காமிச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து போட்டுருவோம் என்று என் பெருமாள் அந்த 8 குழந்தைகளை எப்படி எடுக்கிறார்? எப்படி? ஆகாயம் மார்க்கமாக ஆயர்வாடி மாய கண்ண மாகாளி 8 பேரை தேவியான மாரியப்பா வலதுரைக்கை 4 பிள்ளை, இடதுரைக்கை 4 பிள்ளை, 8 நல்ல குழந்தைகளை 8 நல்ல குழந்தைகளை என் பெருமாள் தூக்குகிறார்.
கல்ல பறந்து கோழி குஞ்ச தூக்குற மாதிரி தூக்குன மாதிரி 8 குழந்தைகள் அழகாக நிற்கும் போது மாயக்கண்ணன் மாயக்கண்ணன் வலதிரைக்கையில் 4 பிள்ளை இடதிரைக்கையில் 4 பிள்ளை அப்படி ஆகாய மார்க்கமாக அக்காதங்க 8 பேரையும் தூக்குறார் தூக்கிக்கின்றார் அந்த கிருஷ்ண பரமாத்மா தூக்கும் போது தூக்கிக்கின்ற போது குழந்தைகள் 8 பேரும் அழ ஆரம்பிச்சுட்டா அம்மா அப்பா அம்மா அப்பா என்ன பிள்ளைகளுக்கு பசியே என்னவோ தெரியலையே என்னன்னு தெரியலையே குழந்தைகள் ஆபத்து என்பதற்காக உணர்ந்து யாரோ நம்மளை எடுத்து செல்லுகிறார்களே என்று அபாயம் அபாயம் என்று அபாய குரல் கேட்டது அபாய குரல் போடுகின்ற போது இந்த 8 பேரும் போட்ட சத்தம் 7 கடலை தாண்டி இறை தேட சென்றார்களவா சென்றார்களே நாகராஜன் நாகக்கண்ணிக்கு கேட்டது ஆகா நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல என்று 8 குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்காக நாகராஜனாக கண்ணி எப்படி வருகிறார் கொடிய நல்ல விஷங்களையோ கக்கி கொண்டு வருகிறார்கள் விஷங்களையோ நாகராஜனாக கண்ணி கொடிய விஷங்களை கக்கி கொண்டு வருகின்றார்கள் அப்படி வருகிற போது பார்த்தார் என்பருவாள் ஆராயணமூர்த்தி ஆகா ஒன்றை பெற வேண்டுமானால் ஒன்றை இழந்தே இழந்தாக வேண்டும் இந்த குழந்தைகளை 8 பேரையும் நாம இப்பொழுது கொண்டு போகலாம் அப்படின்னா இந்த குழந்தைகளை நாகராஜன் நாகக்கண்ணியுடைய கொடிய விஷம் அழித்து விடும் ஆனால என் பெருமாள் மாயக்கண்ண எப்பேர்வட்ட நாகமாக இருந்தாலும் கருடனுடைய நிழல் பட்டவுடனே அது மூர்ச்சையாகும் அந்த நிழலை படச் செய்தார் நாகராஜன் நாகக்கண்ணி அப்படியே மூர்ச்சையானார்கள் 8 குழந்தைகளை எடுத்துக்கொண்டு என் பெருமாளும் மாயக்கண்ணன் வருகிறார் எங்க வருகிறார் கைலாசம் வந்தார் வடக்கு வாசலிலே அன்னையர்கள் 8 பேரையும் இறக்கி வைத்து விட்டு ஆண்டவன் என் பெருமாள் ஆராயணமூர்த்தி யாரை அழைக்கிறார் பார்வதியை கூப்பிடுறாரு ஏ பார்வதி எங்க வந்து பாரு வடக்கோட்டை வாசல்ல வந்து பாரு வடக்கு வாசல்ல தங்கச்சி வந்து பாரு பாருன்னு உடனே அம்மா அப்படியே தலைவரி கோலமா ஓடி வாரா வடக்கு வாசலுக்கு வந்து பார்த்தா 8 பிள்ளைகளையும் பார்த்தா மூக்குல கைய வச்சிட்டா அப்படியா அதாவது அப்பா அழகாத்தான் இருக்கு என்ன அழகு மூக்குல தான் கைய வச்சா மூக்குல கைய வைக்கும் போது உணர்வு இருந்துச்சு சரி அந்த பிள்ளைகளை பார்த்ததும் உணர்ச்சி இல்லாம வாய அதாவது விரல வாய்க்குல விட்டுட்டா அப்படியா பல்ல கடிச்சு பல்லு கடிபட்ட மாதிரிதான் அது தெரிஞ்சு உணர்ச்சி வந்துச்சு ஆஹா 8 பேர் ரொம்ப அழகாத்தான் இருக்கா அழகி என்றால் அவள் எப்பேற்பட்ட அழகையா சொல்லு எப்பேற்பட்ட அழகி பெண்ணுக்குன்னா பெண்ண அழகி நல்ல மயில் அழகி கண்ணுக்கு கண்ண அழகி முப்பிடாதே கருங்குந்தல் தலை அழகி மாரியம்மா
கம்மல்களா மூக்குத்தியும் கம்மல்களா உன் கையில வளையல்களா உன் கையில வளையல்களா அட்டியையும் காரைகளா அட்டியெல்லாம் காரையாளா அதற்கு தங்க சவடிகளா அதற்கு தங்க சவடிகளா அத்தைக்கு கம்மல்களா முப்பிடாதே முப்பிடாதே கைவிரலில் மோதிரம்மா மாரியம்மா அம்மைக்கு கைவிரலில் மோதிரம்மா மாரியம்மா முப்பிடாதே ஆயே தண்டை நல்ல கொலுசுகளா நல்ல கொலுசுகளா அம்மா தாழ்வடத்த கிரீடங்களா தாழ்வாளத்தை தீலங்களா அம்மையார மாறிக்கித்தா அம்மையான மாறிக்கிட்டா வைரக்கல்லு மூக்குத்தியா வைரக்கல்லு மூக்குத்தியா வண்ண வண்ண பட்டுடுத்தி பட்டுடுத்தி பட்டுடுத்தே அவ வகை வகையா சேலை கட்டி சேலை கட்டி ஆயும் வகை வகையா சேலை கட்டி சேலை கட்டி பட்டுடுத்தி மூவாயிரம் பொன்பெருமா மூக்குத்தியாம் பச்சைக்கல்லாம் மூக்குத்தியாம் பச்சைக்கல்லாம் தங்க நகை ஆபரணம் என் தாயாகிய மூன்று முகம் கொண்ட முப்ராதி அம்மா ஐயாபுரம் மாரியம்மாளுக்கு மாரியம்மாளுக்கு அழகே அழகு தன்னழகு காணாது அம்மாளுக்கு பொன்னழகு போடலாம் போடணுமே அழகா இருக்கா 8 பேரும் ஆமா பார்த்தா பார்வதி பார்வதி உண்மையிலே இவர்கள் 8 பேரும் அழகுதான்னா நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆமண்ணா 8 பேரும் அழகாத்தான் இருக்கா ஆகையினால் இவ 8 பேரையும் இனிமேல் இந்த கைலாசத்துல வைக்க கூடாது ஏன் வைக்க கூடாது எனக்கே இவ்வளவு அழகா இருந்தா நம்ம பழைய பரமுதர் நம்ம அத்தான் வந்தாருன்னா 8 பிள்ளைகளையும் ஒத்த கால நிப்பார் தாலி கட்டணும்னு அப்படியா ஆமா இவ அழக பார்த்தாருன்னா அப்படியே பகவான் மயங்கிருவாரு அந்த 8 பேர் மடியில பொத்துன்னு விழுந்துருவாரு 8 பேரையும் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுவாரண்ணா அதனால எங்க எடுத்தீர்களோ அங்கே கொண்டு போடுங்க அப்படின்னா அப்பா ஏ பார்வதி கொண்டு வர சொல்லுது நீதான் நான் தான் சொன்னேன் கொண்டு போடுன்னு சொல்லுது நீதான் நான் தான் சொல்றேன் ஏமா அண்ணே நான் அந்த 8 பிள்ளைகளும் அனாதையாத்தான் நிக்கு ஐயோ தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது தாய் தகப்பன் இல்லாமல் அப்புறம் தாங்க தாய் தகப்பனும் இறந்தேட சென்ற பின்னால் அந்த 8 பிள்ளைகளும் தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வருகின்ற வேளையில் இடவுள்ள வந்து அவங்க 2 பேரும் மரிச்சாங்க சர்ப்பமாக இருக்கக்கூடிய நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜா நாகக்கண்ணி 2 பேரும் மரிச்சாங்க சரி அவங்க விஷம் கொடிய விஷம் பூமியில விழுந்தாச்சுனாக்கி பூமி அழிஞ்சிரும் ஓஹோ அது விஷம் என்ன கக்கிருமே நினைச்சு என்ன ஜோலி முடிச்சிருவாங்கன்னா அவங்களை 2 பேரையும் கொண்டுட்டு தான் கொண்டு வந்தேன் அப்படியா ஆமா ஐயோ 8 குழந்தைகளையும் தாய் தந்தை இல்லாத அனாதை ஆகிட்டீல அண்ணா அவங்க அனாதையா நிக்காங்க அது 8 பேரையும் நீ வச்சிக்காவான் தங்கச்சிய கைலாசத்துல நான் வைக்கணும் அப்படின்னா ஆளாய் வைந்த அழகோடு இருந்த ஆதி கைலாயாகாது ஆகாதே பகவான் யாருட்டு பாப்பாரு 8 பேரையும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாரு இவங்க அழக குறைச்சிட்டேன்னா அவங்க மேல அவங்கப்பா மேல பார்க்க மாட்டாரு என்னையத்தான் பாப்பாரு ஒன்னு அழகா இருந்தா தான் அழகான பொருளை எல்லாரும் ஆராய்ந்து பார்ப்பார்கள் அவ அழகா இருக்க போயிட்டு நான் ஊத்துக்கிட்டு பாக்கேன் அப்படியா ஓஹோ அழக கண்டு ரசிக்கீங்களோ சரிதான் அழகில்லன்னு வச்சிக்க சரிதான் அப்படியாண்ணே சுவரதம் அப்பீங்களோ அழால அழகை குறைச்சு வைங்கோ அப்படின்னா அப்படின்னு சொன்னா பார்வதியா சொன்ன உடனே தங்கச்சிக்காக அண்ணன் என்ன கஷ்டப்படுறாரு பாருங்க கண்டிப்பாண்ணே அவர்லாம் உடம்பிறப்பு அண்ணன் அடுத்த ஆளுக்கா பிறந்தேன் சரிதான் ஏன்னா ஆபத்துல உதவக்கூடிய அண்ணம்ல நீ ஆபத்துக்கு தான் உதவுதேன் ஆபத்துக்கு உதவாம 10-20 வருஷத்துக்கு மேல உழைச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா
சரதாம்பா ஆகையினால் மாயனாகிய கண்ணபிரான் அம்மையாகி 8 பேருடைய அழகை குறைக்க போகிறார். எப்படி அழகை குறைக்கிறார் பாருங்கள். வீர பல்லா விரிசடையா 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 உள்ள திருமுகம்மா விரிசடையா அந்த அழகி நல்ல தலைமுடியை அழகு தலைமுடிய 5 சடைகளாலே போடுவாரா தலைமுடியை அவளுக்கு வீர பல்லு முளைத்த போது முளைத்த போது ஆடி வெறி கொண்டு ஆடுவாளா முளைத்த போது ஆடி அப்போ சடையே வந்த போது ஆதாளியே போடுவாளா பீடாதியே ஆடி வீர நல்ல தலைமுடியா வீர தலைமுடியா அம்பி ஐயா அம்மை மாரியம்மா வீர சடமுடியா தாயே வடக்கே நல்ல விழுந்த சடை முப்பீடாதி தாயே மாரியம்மா உனக்கு வடகடலும் நீராடு விழுந்த சடையே மாயனாகிய கண்ணபிரான் மாகாடி 8 பேருக்கும் 8 பேர்களுக்கும் அப்படியே அழகான முகத்துல சிங்கப்பல்லு முளைத்ததும். ஆமா சிங்கப்பல்லு முளைச்சிச்சு. சைடுல அம்மாளுக்கு அப்படியே சிங்கப்பல்லு. ஏன் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருந்தாயி கரெக்டா 12 தாண்டிட்டுல வந்துரும் இல்ல குறைச்சிட்டா அப்படியா? ஏ அழகு தலைமுடிய 5 சடையாகவும் 7 சடையாகவும் அப்பு சடை வந்த உடனே அம்மாளுக்கு ஆங்காரம் வருது. வீரப்பல்லு வந்த உடனே வேகம் வருது அம்மாளுக்கு. ஆடுதா 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 அம்மா மாரியம்மா கூப்பிடாதியம்மா ஆடுதா. தாயே போடு போடு அம்மா ஆடு ஆத்தா. நீ ஆடும்போது நீ என்ன பிடிக்கா நான் உன்னைய பிடிக்கட்டுமா? சரிதான். ஏமா சாமி ஆடும்போது யாரும் பிடிப்பாங்க. சாமி 2 சாமி தப்பு நிக்கும். சரிதான். ஆடுகிறார் அன்னையான மாரியம்மா. மாரியம்மா காளியம்மா தலை விரித்து ஆடுவாளா? ஆமா 8 பேரும் ஆடுகிறார்கள். பார்த்தார் பகவான். இந்த 8 பிள்ளைகளும் உன் பொறுப்புத்தான். ஐயா இந்த 8 பிள்ளைகளும் 4 5 6 7 8 இந்த 8 பிள்ளைகளும் உன் பொறுப்புதான். என் பொறுப்புதான். ஆமா ஆனா ஒண்ணு இந்த 8 பிள்ளைய பட்டினியா போடாம பாலமிர்தம் கொடுத்து வளர்க்கணும். பால் விடாம என்ன தண்ணியா கொடுத்தா வளர்க்க முடியும் பிள்ளைய? நீ வாயாம வேறதா இருந்தா இங்க பால் இருக்கும்.
குழந்தைகள் 8 பேரையும் கையிலே கொடுத்து விட்டு ஆமா வைகுண்ட வாசகனாகியன் பெருமாள் சென்று விட்டார். அவர் சென்ற பின்னால் 8 பேர் வடக்கு வாசல் அம்மா இருக்கிறாங்க. 8 பேரும் 16 கோணமா இருக்கா. ஒருத்தி ஆகாயத்தை பார்த்து இருக்கா, ஒருத்தி பூமியை பார்த்து இருக்கா, சரி, ஒருத்தி வடக்க பார்த்து இருக்கா, ஒருத்தி தெக்க பார்த்து இருக்கா, சரிதான், ஒருத்தி கிழக்க பார்த்து இருக்கா, ஒருத்தி மேக்க பார்த்து இருக்கா, சரி. ஆமா 4 திசையும் 8 கோணமா அங்கார கோபத்துல இருக்காங்க. 8 பேரும் 16 கோணமா இருக்கா, வெறியில இருக்காங்க. ஆமையா எம்மா கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு 8 பேரும் 16 கோணமா இருக்காங்க. கைலாசத்துல படியளக்க சென்ற பகவான் வருகிறார். ஆதி கைலாயத்தில் ஆண்டவன் வருகிறார். ஆண்டவன் வரும்போது அம்மா பார்வதி பார்த்தா ஆண்டவன் வரதுக்கு முன்னாலே சொல்லிட வேண்டியதுதான். ஆமா படக்குன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏ ஆண்டவனே பகவானே ஆதி நல்ல வரம்பொருளே, ஆண்டவனே பகவானே ஆதி நல்ல வரம்பொருளே, படியளக்க சென்ற பின்னால் பாரள கையில, படியளக்க சென்ற பின்னால் கையில அதிசய நடந்ததையா, அதிசய நடந்ததையா, ஆதி நல்ல வரம்பொருளே, ஆதி நல்ல வரம்பொருளே, வரம்பொருளே, ஆண்டவனே பகவானே ஆதி நல்ல வரம்பொருளே, பொண்ணு வெள்ளி கையில புதுமை வெள்ளி நடந்திருக்கு, புதுமை நடந்திருக்கு பகவானே. பகவானே என்னம்மா புதுமை? நான் படியலுக்கு போன பின்னால இந்த கைலாசத்துல என்ன நடந்தது? நீங்க வடக்கு கோட்டை வாசல வந்து பாருங்க, அந்த புதுமை தெரியும். அப்படியா? ஆண்டவன் வடக்கு வாசலுக்கு ஓடி வருகிறார். ஓடி வருகின்றார். சிவபெருமான் வரும்போது வருகின்ற போது என் தாயாகிய பராசக்தி முப்படாதி அம்மா மாரியம்மா 8 பேரு அப்படியே இருக்கிற 16 கோணம்மா பார்த்தார் பகவான். ஆகா எப்படி வந்தான்னு தெரியலையே, வந்தார். 8 பேரையும் கேட்கிறார் பகவான். எப்படி கேட்கின்றார்? நீங்கள் யாரம்மா, எந்த ஊரம்மா, 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 பேரம்மா என்னிடம் சொல்லம்மா, என்னிடம் சொல்லம்மா. யாரம்மா, எந்த ஊரம்மா, எந்த ஊரம்மா, எந்த பேரம்மா என்னிடம் சொல்லம்மா, என்னிடம் சொல்லம்மா. தாயாருண்டா தகப்பலுண்டா, தாயாருண்டா தகப்பனுண்டா, தனித்து வர காரணம் என்னம்மா, தனித்து வர காரணம் என்னம்மா, அல்லேனுண்டா தமையனுண்டா, அண்ணனுண்டா தமையனுண்டா, 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 ஆதி கையிலை வந்தது என்னம்மா, வந்தது என்னம்மா. பெண்களே, உனக்கே அண்ணன் குண்டா அவயங்குண்டா, அண்ணன் குண்டா தமயங்குண்டா, புருஷன் குண்டா கொழுந்தங்குண்டா. அது என்னையா அண்டா குண்டா? நம்ம தான் அண்டா வாட வச்சுட்டோமே, அது திருப்பவே முடியலையோ. ஏப்பா அது திருப்ப நம்ம தான் ஒவ்வொருத்தனா திருப்பிட்டு போயிருந்தான். அது தருமம். ஆடியா அண்ணன் உண்டா தம்பி உண்டான்னு கேட்கார் பகவான். பகவான் கேட்காரு. மாகாடி அன்னை முப்படாதியம்மா மாரியம்மா சொல்றா. மாரியம்மா என்ன சொல்றா? பகவானே பகவானே எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம்
எங்கோ வளர்ந்தோம், இங்கே எப்படி வந்தோம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆமையா, அவ்வளவுதான். சுவாமி, எதற்காக எங்களை பிறவி செய்தீர் சுவாமி? சுவாமி, அந்த காரணத்தை சொல்லுங்க சுவாமி. அம்மையாகிய முப்படாதி 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மாள் ஐயாவரம் மாரியம்மாட்ட சொல்றா, என்ன சொல்றா? எதற்கோ பிறந்தோம், எதற்காக வந்தோம் என்ன என்பதே தெரியாது என்று சிவன்ட்ட கேட்டா. அது சிவபெருமான் சொல்லுகிறார். அம்மா, உங்களை நான் தான் பிறவி செய்தேன். என்னது, எங்களை நீங்க தான் பிறவி செய்தீங்களா? ஆமம்மா. எதற்கு சுவாமி பிறவி செய்தீங்க? உங்களை பிறவி செய்த காரணத்தை சொல்லுங்க. காரணத்தை சொல்லுங்க. ஆண்டவன் பகவான் எப்படி சொல்லுகிறார்? எப்படி? மகேந்திரகிரி பர்வதம் அச்சரிசி வனம். அச்சரிசி வனம். மகிடாசுரன் ஆண்டு வருகிறார். ஆமா, மகிடாசுரன் கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றான். மகிடாசுரன் கிரீடாசுரன் கிரீடாசுரே மன்னேளந்து சகடாசுரன் ஜகடாசுரே சமயன் நம்பி 3 பேர்கள் தனித்தரசு ஆண்டு வராண்டு வர அந்த மகிடனல்ல சூரனுக்கு மகிடச்சியை மணமுடித்து மன்னவரும் தேவியுமாய் மன்னவரும் தேவியுமா மகிழ்ந்திருக்கும் நாளையில பிறவி செய்த காரணம் மகேந்திரகிரி பர்வதம் அச்சரிசி வனம். மகிடாசுரன் ஆண்டு வருகிறார். கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றான். மகிடாசுரன் கிரீடாசுரன் மன்னனந்த சகடாசுரன் அந்த மன்னனந்த சகடாசுரன் தமயனந்தமி 3 பேரும் தனித்தரசு ஆண்டு வருகிறார். தனித்தரசு ஆண்டு வருகின்றார். அந்த மகிடாசுரனுக்கு மகிழ்ச்சி என்ற பெண்ணை மணமுடித்து மன்னவரும் தேவியுமாக மகிழ்ந்திருக்கிறார்கள். மகிழ்ந்து இருக்கின்றார்கள். ஆனா மகேந்திரகிரி பர்வதத்திலே மகிடாசுரன் எப்படி கோட்டை போட்ட எப்படி எப்படி கோட்டை போட்டு ஆண்டு வருகின்றான்? மண்ணால் கோட்டை போட்டா மழை பெய்தா கரையும் கரையுமே என்று மரத்தினாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டா வண்டி தும்பி அரிக்கும் என்றே கல்லாலே கோட்டை போட்ட கனக நாட்கள் செல்லும் அன்றி கல்லாலே கோட்டை போட்டா கனக நாட்கள் செல்லும் அன்றி உள்ளாலே கோட்டை போட்டால் முனை முறிந்து போகும் அன்றி உள்ளாலே கோட்டை போட்டா முனை முறிந்து போகும் அன்றி ஓராவது படித்தளம்மா ஓலை பூசாவடியா படித்தளமா ஓலை கேட்டோ சாவடியா 2 படித்தளம்மா ரத்தினை கால் மண்டபம்மா சாவடியா 2 மண்டபமா ஓராவது படித்தளம் ஓலைப்பு சாவடி. 2ஆம் படித்தள ரத்தினைக்கால் மண்டபம். 3ஆவது படித்தளம் முத்துவர்ண சாவடி. 4ஆம் படித்தளம் நவரத்தின மேடைகள். 5ஆவது படித்தளம் ஆணை கட்டும் சாவடி. 6ஆவது படித்தளம் அணி அணியாக மண்டபம். 7ஆவது படித்தளம் எண்ணெய்க்கால் மண்டபம். 8ஆவது படித்தளமா எறும்பு ஏறா மண்டபமா 9ஆம் படித்தளமா
கோட்டை போட்டி 4 வைத்து கோட்டை போட்டு 4 வைத்து கொத்தான மேடை கட்டி கொத்தாட மேடை கட்டி ஆறிலோரே கடமை வாங்கி கடமை வாங்கி கடமை வாங்கி கடமை வாங்கி அசையாது மணியும் கட்டி கடமை வாங்கி கடமை வாங்கி அசையாது மணியும் கட்டி பத்தரங்கு மாளிகை மாளிகை பளிங்குமா மண்டபம் பளிங்குமா மண்டபம் கோட்டைகள் கோபுரங்கள் குடவர வாசல் குடவர வாசல் பொன்னால் மண்டபம் பூத்தொடுக்கும் சாவடி பூத்தொடுக்கும் சாவடிகளாம்